அண்மை செய்தி ராஜபாளையத்தில் காவல் சிறப்பு சார்பு ஆய்வாளர் மனைவியிடம் மர்ம நபர் செயின் பறிப்பு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அது குறித்த காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிதாஸ். வணக்கம் மாரிதாஸ், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம் சுபா. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தென்னநகர் சாலையில் உள்ள அம்பேத்கர் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கான்வென்ட்ஸில் ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையத்தில் சிறப்பு சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வரும் சுரேஷ் என்பவரது மனைவி முத்துமாரி, வயது 45 என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல் 11 மணி அளவில் அவர் பணியாற்றி வரும் கார்மெண்ட்ஸ் கடையை திறந்து வேலை பார்த்து வந்துள்ளார். அது சமயம் ஹெல்மெட் அணிந்தபடி கடைக்குள் புகுந்த மர்ம நபர் தனியாக பணியாற்றி வந்த முத்துமாரி அணிந்திருந்த தங்கச்செயினை பறித்து தப்பி ஓட முயற்சித்துள்ளார். ஹெல்மெட் அணிந்த நபர் தனது தங்கச்செயினை பறிக்க முயற்சிப்பதை அறிந்த முத்துமாரி மர்ம நபருடன் போராடிய நிலையில் கைப்பிடி அளவு செயின் மட்டும் ஹெல்மெட் அணிந்த நபர் கைவசம் சென்றுவிடவே உடனடியாக சுதாரித்துக் கொண்ட முத்துமாரி கூச்சலிட்டு கத்தியுள்ளார். இதனை அறிந்த மர்ம நபர் கையில் கிடைத்த செயினுடன் இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடியுள்ளார். இதனை அடுத்து முத்துமாரி கூச்சலிட்டதை கண்ட அங்கு வந்த பொதுமக்கள் இது குறித்து ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர் யார் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது செயின் பறிப்பில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகளானது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் ஆள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் காவல்துறை சார்பு ஆய்வாளர் மனைவியிடமே ஹெல்மெட் அணிந்தவாறு மர்ம நபர் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி மாரிதாஸ்.